கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை குறித்து வேத பாடமாக ஆராய்ந்து வருகிறோம். தொடர்ச்சியாய் இந்த நாளிலே அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்ப்போம். குறிப்பாய் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசித்தால், நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று அந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் உங்களை அழைத்த தேவன், உங்களை அழைத்திருக்கிறேன், நான் பரிசுத்தர், உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்க என்றார். நாம் கீழ்ப்படுகிற பிள்ளையினால் மாறும்போது நமக்கு பரிசுத்தம் உண்டாகிறது. இதை குறித்து தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். அதாவது நம்முடைய தேவன் நம்மை அழைக்கின்றார். எதுக்காக? பரிசுத்தத்துக்காக தான். அதாவது தெசலோனிக்கர் புஸ்தகத்தில் நம்ம வாசித்தா, நான் உங்களை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கே நான் உங்களை அழைத்தேன்னு சொல்கிறார். ஆக நம்முடைய அழைப்பே பரிசுத்தத்திற்காகத்தான், அசுத்தத்துக்காக அல்ல, அநியாயத்துக்காக அல்ல, நாம் இச்சைகளின்படி நடக்கிறதுக்காக அல்ல. தேவனுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கத்தக்கதாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கடந்த நாட்களில் பார்த்தோம், தேவன் யார்? அவர் பரிசுத்தமாக்குறவர், பரிசுத்தப்படுத்துகின்றவர், பரிசுத்தமாய் இருக்கிறவர். நம்மையும் பரிசுத்தமாய் இருக்கும்படி ரட்சிப்பின் பாதையில் நம்மை நடத்துகின்றவராக இருக்கிறார். சரி, இப்போது தேவனாய் கர்த்தர் அவர் எப்படின்னா எதை அவர் பரிசுத்தமாக்குகிறார்? ஃபஸ்ட்டு அந்த ஓய்வு நாளை 6 நாள் படைத்து 7ஆவது நாள் ஓய்ந்திருக்கிறார். அதை ஓய்வு நாளாக அனுசரிக்க ஆண்டவர் அதை பரிசுத்தப்படுத்துகிறார், பரிசுத்தமாக்கிட்டார். இப்போது நமக்கூட தேவன் அந்த ஓய்வு நாளை கொடுத்து பரிசுத்தமாய் போய் கர்த்தரை ஆராதனை பண்ணுங்கன்றார். 2 விதமான ஆராதனை குறிப்பிட்டு இருக்கிறது. ஒன்று, பழைய ஏற்பாட்டில் எகிப்திலிருந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு வரும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி தேவனை விடுவித்தார் என்பதை எகிப்துடைய தலைச்சன் பிள்ளைகள் மிருகத்துடைய தலையுற்றுகளை சங்காரம் பண்ணி நம்மளை விடுவித்த அந்த முக்கியத்துவத்தை, அந்த பஸ்காவை நினைத்து ஞாபகப்படுத்தி கர்த்தரை ஆராதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் உபாகமத்தில் ரொம்ப அழகாக குறிப்பிட்டு வருகிறார். அது மட்டுமல்ல, எங்கே போனாலும் அதை தான் ஆராதனை. சரி, அதுபோல் கர்த்தர் நம்மை இந்த காலத்தில் ஆராதனை பண்ணணுன்னா, அதாவது அவர் நமக்காக சிலுவையில் பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த அந்த அனுபவத்தை நாம் நினைத்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இந்த 2 பொருள் தான் வித்தியாசப்படுகிறது. ஆனால் மற்ற காரியங்கள் ஓரளவுக்கு ஒத்து போகிற விஷயம் நிறையா இருக்கிறது. என்னென்று கேட்டால், அந்த லேவியராகமத்தில் வாசித்தால் 15:32, ஒருவன் ஓய்வு நாளிலே ஏதாயிலும் சமைத்து சாப்பிடலாம் என்று சொல்லி விறகை பொறுக்குகிறான். அதை கையமேகமாய் பிடிக்கப்பட்டு மோசனிடத்தில் வரும் பொழுது மோசஸ் அவர் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கிறார். காரணம் என்ன? ஓய்வு நாளை ஒருவன் ஆராதிக்கிறத, கர்த்தரை ஆலயத்திலேயோ அந்த ஆசீர்வாத கூடாரத்தில் ஆராதிக்காததுனால அவனை கொல்லுகிறார் ஆண்டவர். அதே எபிரேயர் புஸ்தகத்தில் வாசித்தால் 10:25, சிலர் சபை கூடுதலை விட்டு விலகிறாங்க. ஒருவருக்கொரு புத்தி சொல்லுங்கன்னா, நீ கர்த்தரை ஆராதனை பண்ணு, உனக்காக சிலுவையிலே பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்தாரே, அதை நினைவுக்கூற சொல்கிறார். அந்த சிலுவின் பாடுகளை நினைவுக்கூறு. ஏன் விட்டுட்டு போகிற? இப்படி விட்டு போகிறதுக்கு அநேக காரணங்கள் இருக்கலாம். நாம் கர்த்தரை தான் பார்க்க வேண்டும், கர்த்தரை முகத்தை தான் தேட வேண்டும். ஊழியக்காரர்களோ மற்றவர்களோ பார்க்கக்கூடாது. சொல்கிறேங்க, நானும் பலவீனமுள்ளவன், நீங்களும் பலவீனமுள்ளவர்கள்.
ஆராய்ந்து பார்த்தால் கர்த்தருக்கு ஆகாத 1000 தவறுகள் என்கிட்ட இருக்குது. கர்த்தருக்கு ஆகாத 1000 தவறுகள் உங்ககிட்ட இருக்குது. ஆகவே நாம் அவைகளை உணர்ந்து அறிக்கை செய்து விட்டு விலகி திருந்தி வாழ்ந்து கர்த்தரை துதிக்கிறோம் என்று கேட்டால், கர்த்தரை பாருங்கள், கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை நினையுங்கள். இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று ஒரு பழமொழி இருக்கிறது. இந்த ஆலயத்தில் இருக்கிற பச்சையை விட அந்த ஆலயத்தில் பச்சையாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. அங்கே போனால் அதே பச்சையாக தான் இருக்குது. அடடா, அங்கே தான் பார்த்தா இதுவே மேலே நினைப்பீங்க. மனிதனிடத்தில் குறைகள் உண்டு. ஆனால் நீங்கள் கர்த்தரை பாருங்கள், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை தொழுது கொள்ளுங்க, ஆலயத்துக்கு போங்க. அதுதான் புத்திமதி சொல்லுன்றார். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், அதான் அந்த முதல் பிள்ளைகள், தலைச்சன் பிள்ளைகள், தலையுற்று மிருக ஜீவன்களை எல்லாவற்றையும் எனக்கு பரிசுத்தப்படுத்தி கொடுங்கன்றார். கொடுத்த தீரணும். ஒரு பிரதிஷ்டை ஒரு குடும்பத்துக்கு ஒருவரை கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ணி கொடுக்கணுன்றார். நம்முடைய மிருக ஜீவனுங்க அவ்வளோதான், ஆலயத்துக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டியது தான். இந்த காணிக்கைன்ற விஷயத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று கேட்டால் நிறைய விஷயங்குது. அப்போது அந்த மாதிரி அந்த ஆலயத்தில் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாகட்டும், அதாவது அந்த காலத்தில் ஆரோனுடைய குமாரர் அவங்களுடைய போடுற அந்த ஆசாருடைய வஸ்திரம், ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பனிமூட்டு வேலைகள், பனி பொருள்கள் எல்லாமே பரிசுத்தப்படுத்துன்றார் ஆண்டவர். அது ஒன்று பரிசுத்தப்படுத்தி தான் உபயோகப்படுத்தணுன்றார், மற்றபடி ஒன்றுமே இல்லை. அந்நியர் அதுக்குள்ளே போய் பரிசுத்தமானதை புசிக்க வேண்டாம், தொட வேண்டான்றார். உபாகமம் 23:1-3 வாசித்தால், சரீர குறைபாடுகள் உள்ளவன் அல்லது அந்த அம்மன் புத்திரர் மோவாப் புத்திரர் கூட 10 தலைமுறையில் போக முடியாது, வேசி பிள்ளைகள் போக முடியாதுன்றார். தேவாலயத்தில் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் போக முடியாதுன்றார். ஒரு பரிசுத்தத்தை வைக்கிறாராங்க ஆண்டவர். பரிசுத்தம்லாம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அதுதான் அங்கே இருக்கிறது. அந்நிய நெருப்பு எடுத்துன்னு வந்து பலிபீடத்தில் கொட்டும்போது ஆண்டவர் அடித்தார். பரிசுத்தம் அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்றார். பரிசுத்தமாக இருங்கன்னு அவர் சொல்லி கொடுக்குறார். சரி, அப்படி பார்க்கும்போது அந்த பலிபீடத்திலெல்லாம் எப்படி ரத்தத்தை செலுத்துகிறாங்கன்னா, அந்த ரத்தத்தினால அவைகளை பரிசுத்தமாக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு பண்ணிட்டா பலி செலுத்தி ரத்தத்தினால கழுவணுன்றார். அவங்க அப்படி தான் பரிசுத்தமாக்கணுன்றார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறதுன்றார். அதுதான் வித்தியாசம். நம்முடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவப்படுகிறதா இருக்கிறது, சுத்தம் படுத்துகிறதாக இருக்கிறது. ஏன்னா நம்முடைய கிரியைகள் சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும், கழுவிதான் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும், இல்லைனா ஒன்றும் இல்லை. இதை குறித்து அநேக பதிவில் பார்த்துருக்கிறோம். கடைசி பதிவில் கூட இதுதான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே நாம் நமக்குள்ள சில காரியங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாளுடைய பரிசுத்தத்துடைய முக்கியமே இதுதான். அங்கே போனால் தான் நம்ம பரிசுத்தம் அடைய முடியும். கர்த்தரை ஆராதிக்கும் போது தான் நம்முடைய வேதனை, துக்கம், துன்பம், துயரம் எல்லாம் நம்ம விட்டு போகும். நம்முடைய வியாதி கஷ்டமெல்லாம் தீரும். இன்னும் சொல்லப்போனால், கர்த்தரை ஆராதிக்காத ஒரு கிறிஸ்தவன் இருப்பான் என்று கேட்டால், கர்த்தருடைய பந்தியை எடுத்து கொள்ளாத பங்கற்றவனாக இருக்கிறவனுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போகும். அதுதாங்க இருக்கிறது. சில சமயத்தில் விசுவாசிங்க ஊழியத்துக்காக குடும்ப அலுவல் காரியத்தில் முக்கியமான நாளில் நின்றுவாங்க, அவங்க குடும்ப விவகாரம். அதனால் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும்
அடுத்த முறை ஆயத்தம் பண்ணி வரும்போது ராபோஜனம் இல்லைன்னுவாங்க. அவன் வந்து கேட்பாங்க, ராபோஜனம் கொடுங்கன்னு. ஆயத்தம் தான் கொடுக்குறேன், இல்லைன்னா இல்லை. அப்போ அவங்க சில என்னென்ன தவறு சுற்றி காட்டி இதெல்லாம் இருக்கக்கூடாது, ஸ்டடி பண்ணிக்குங்க சொல்லி கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். அங்கே கேட்குற அந்த பரதாபம் இருக்குது பாரு, அதுதான். எங்களுக்கு இல்லைப்பா எடுக்கலை, தலைவலி, நோவு, உடம்புக்கு ஜுரம், 1008 பிரச்சனை இருக்குது, எங்களால் சமாளிக்க முடியல ஃபாதர், எப்படியெல்லாம் அந்த ராபோஜனத்தை கொடுங்கன்றாங்க. அதுதான் நம்மளுடைய ஆண்டுடைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அப்படி ராபோஜனத்தை விட்டவங்களுக்கு மீண்டுமா எந்த ஒரு ஊழியக்காரங்க திரும்பி கொடுக்கறதில்ல. ஆனால் இந்த விஷயத்தில் ஆர்சியை பார்த்தால் ஒவ்வொரு ஆராதனையும் கொடுக்குறாரு. இப்போ இன்றைக்கி விட்டால் நாளைக்கு அந்த பரிசுத்தம் அடைவதற்காக கொடுக்குறாங்க. எப்படி தவறாக நம்ம அதை உட்கொள்ளக்கூடாது. சர்ச் ஆஃப் கிரைஸ்டில் கூட ஒவ்வொரு டைம்லும் கொடுக்குறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். டெய்லியும் எடுக்கலாம், வாரத்துக்கு ஒரு முறையே எடுக்கலாம், மாதத்துக்கு ஒரு முறையும் எடுக்கலாம். ஆனால் அந்த பக்தி, அந்த பரிசுத்தம் இருக்கணுன்றார் ஆண்டவர். அதுதான் ரொம்ப முக்கியமானது பிரியமானவர்களே. இல்லாவிட்டால் ஒன்றும் நமக்கு இல்லைன்னு சொல்லுகிறாரு. ஏன் கேட்டால் சங்கீதம் 29:2 வாசித்தால் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுகை செய்யுங்கன்றார். அப்போது முழு வாழ்க்கையினுடைய அவயங்களுடைய செயல்பாடெல்லாம் பரிசுத்தமாக இருந்தால் தான் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற கர்த்தரை நாம் பரிசுத்தமாய் தொழுது கொள்ள முடியும். நம்முடைய தொழுகையே பரிசுத்தமானது. தேவன் அழைத்த அழைப்பு பரிசுத்தத்துக்கு, அசுத்தத்துக்கு அல்ல, பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். பரிசுத்தமானாக இருந்தார். சில நிருபங்களை பார்த்தோம்னா சகல பரிசுத்தவான்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவதுன்றாங்க. பரிசுத்தவான்களுக்காகத்தான் வேத புத்தகமும் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகத்தான் இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் இந்த பரிசுத்தத்தை நம்ம அடைய வேண்டும், இல்லாவிட்டால் இல்லை. சரி, காணிக்கை மேலே என்ன சொல்கிறாருன்னா, அந்த பலிபீடத்து மேலே ஆணையிடாதீங்கன்றார். வானத்தில் அவளை சிங்காசனம், பூமி அவளை பாதபடி, இதன் மேலெல்லாம் ஆணையிடாதீங்க. இப்போ காணிக்கென்று சொல்லும்போது கர்த்தர் பரிசுத்தமாக்குற ஒரு பலிபீடம். ஒரு விதவை 2 காசு கொடுத்தாருன்னா 2 காசு இல்லை, அவங்கக்கிட்ட இருக்கிறத போட்டேன்றார் ஆண்டவர். நல்லது தான். ஆனால் யாத்திராகமத்தில் நம்ம வாசித்தோம் என்று கேட்டால் அது குறித்து என்ன சொல்கிறாருன்னா, 23:15 வாசித்தால் அவங்களுடைய தகுதிக்கு ஏற்றால் போல காணிக்கை கொடுக்கணுன்றார். இந்த 2 காசு கொடுத்தது பெருசு இல்லை, ஐஸ்வர்யவான்கள் அவங்க தகுதிக்கு ஏற்றால் போல காணிக்கை கொடுக்க வேண்டும். நான் ஒரு பெரிய செல்வந்தன், நான் காணிக்கை கொடுக்கும்போது 500, 1000, ஒரு 10,000 கூட கொடுக்கலாம். ஆனால் அதை ஆண்டவர் விரும்புறது இல்லை. என்னை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்துக்கு தகுந்தாற் போல 10,000 இல்லை, 1 லட்சம் இல்லை, 2-3 லட்சம் கூட கொடுக்கலாம், அல்லது 1 கோடி கூட கொடுக்கலாம். அதுதான் தகுதின்றார் ஆண்டவர். ஏன்னா நான் ஐஸ்வர்யவான், அநேக சம்பத்து என்கிட்ட இருக்குது, அநேக விதத்தில் எனக்கு வருமானங்க இருக்கிறது, கொடுப்பதில் தவறில்லை. கர்த்தர் ஆசீர்வதித்தார், ஆகவே நான் கொடுக்குறேன்னு சொல்லி தான் கொடுக்கணும். என்னை ஆசீர்வதிக்கவே இல்லை, ஒரு ஏழை, பரம்பரை ஏழைன்னு சொல்லலாம். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை வாசித்தால் ஒருவன், நான் ஊருக்கு போகணும்பா, எனக்கு ஒரு வஸ்திரத்தை கொடு, போய் வந்து சாயங்காலம் கொடுக்குறேன்றான். போனவன் விருதில் அவர் மெய் மறந்து அங்கே தங்கிட்டார். அப்போ போர்வையும் அதை தான், வஸ்திரமே அதை தான் என் ஆண்டவன்னு சொல்லி இவர் புலம்புறாரு. அப்போ தேவன் ஜபத்தை கேட்டு வாங்கின்னு போன கண்டிக்கிறாரு. கொடுத்தவனும் தரித்திரம், ஆனால் வாங்கின்னு போனவனும் தரித்திரம் தான். அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்றார் ஆண்டவர். ஆண்டுடைய கட்டளையை கீழ்ப்படின்றார், உண்மை உள்ளவனாக வாழ்கின்றார், வாயின் வார்த்தைகளை தவற விடாத, அதுதான் சொல்கிறார் ஆண்டவர். ஆனால் அந்த ஏழை
நமக்கு தகுந்தால் போல். இப்போ அந்த விதவி 2 காசு போட்டுன்றார். ஒரு வேளை 4 பேர்கிட்ட காசு வாங்கின்னு வந்து இல்லை கடன் வாங்கி வந்து ஐஸ்வர்யான் போடுறது போல் ஒரு 2000 ரூபாவோ ஒரு 20,000 ரூபாய் காணிக்கை போட்டாங்கன்னா ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? கொள்ள மாட்டார். நீ கடன் வாங்கியெல்லாம் போடாதேன்றார். உங்ககிட்ட இருக்கிறத போடுப்பா. உன் தகுதி என்ன, அந்த தகுதிக்கு ஏற்றால் போல காணிக்க போடு. 2 காசு என்ன, 1 காசு போடு, ஏற்றுக்கிறேன். அந்த 1 காசு அல்ல 2 காசு இல்லை 5 10 காசு விலை உயர்ந்தது. ஒரு வெள்ளி காசை தேடி கண்டுபிடித்த ஒரு பெண்மணி ஒரு ஓமை சொல்கிறார் என்று கேட்டால், ஒரு ஆடு காலமல போனதை தேடி கண்டுபிடிக்கிறார் என்று சொன்னால் அது அந்த ஒரு பங்கு தான் விலை உயர்ந்தது. அந்த ஒன்று தான் விலை உயர்ந்தது. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இல்லாதவங்க இல்லாத மாதிரி போடு, இருக்கிறவங்க இருக்கிற மாதிரி போடு காணிக்க. ஏன்னா கர்த்தர் பரிசுத்தமாக்குகிறார். அந்த பலிபீடம் பரிசுத்தமாக்குறது, அந்த காணிக்கை கர்த்தருக்குரியது. என்கிட்ட ஒருத்தர் இப்படி தான் சொன்னாங்க, நான் கர்த்தருக்கு காணி கொடுக்கல, எங்கள் ஊழியக்காருக்காக கொடுக்குறேன்னாங்க. அப்படியே கண் கலங்கிட்டேன். ஒரே ஒரு விண்ணப்பம், என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆமாம், நீங்கள் பண்ண ஜெபம் தப்பு, அப்படி பண்ணாதீங்க. இல்லை நான் உங்களுக்கு தான் கொடுக்குறேன்னாரு. உலகத்தில் எத்தனையோ கடவுள் இருக்கிறேன்றாங்க. வாரி 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 லட்சம் கோடியில் கொடுக்குறாங்க. கடவுளாக சாப்பிடுது. அங்கே இருக்கிற பூஜாரிகளும் அங்கே இருக்கிற ஊழியக்காரர்களும் அவங்க தான் சாப்பிட்றாங்க. மிச்சம் மீதி இருந்தால் சமுதாய பணிக்கு செலவு பண்ணுறாங்க. சில இடத்துல சமுதாய பணி கூட கிடையாது. தலைமுறை அவங்களே சாப்பிட்டுன்னுக்கிறாங்க. கடவுள் சாப்பிட மாட்டார். நம்முடைய கர்த்தர் இல்லை, பூமி அது நிறம் என்னுடையது. ஆகவே உன்னை சுத்திகரித்து கொள்ளு. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு. உன் பிரச்சனையை நிறைவேற்று. அப்போ நான் உனக்கு சேவை கொடுக்குறேன்றார். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான். அதுதான் சங்கீதம் 50 சொல்லுது. அப்படி பார்க்கும்பொழுது காணிக்கின்ற விஷயத்தில் மிகவும் பரிசுத்தத்தை நம்ம அடைய வேண்டியவர்களாக இருக்கிறோம். குற்றமுள்ள காணிக்க வேண்டாம், வச்சுட்டு போய் சமாதானம் பண்ணி வாழ்ந்தார். நம்முடைய கிரியைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதுதான் நாங்கள் நமக்கு சொல்லுகிறதா இருக்கிறது. ஏன்னா அவர் சொல்கிறாரு, உபாகமம் 16ஆம் அதிகாரம் 17 வாசித்தால் அவங்க தகுதிக்கு ஏற்றால் போல காணிக்கைகளை கொண்டு வா என்று சொல்லுகிறாரு. அது மட்டுமல்ல, யாத்திராகமும் 34:20 வாசித்தால் வெறும் கையோடு வராதிங்கன்றார். வெறும் கையோடே வரக்கூடாதுன்றார். அதை நம்ம கற்றுக்கணும். ஏதோ ஒரு பங்கை போட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய தகுதிக்கு ஏற்றால் போல போடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி தான் நாம் இருக்க வேண்டியது அவசியம். சிலர் இந்த வேசி இந்த தவறு செய்கிற பெண்களுடைய வாழ்க்கையினுடைய காணிக்கை அல்லது திருடப்பட்ட காணிக்கை, ஒருத்தரை ஏமாற்றி கொண்டு வர காணிக்கை, அதை ஒரு மிருக ஜீவன்கள் ஊனமுற்றாய் அது இருக்கும்போது அந்த காணிக்கை, நாய்களுடைய காணிக்கையெல்லாம் கர்த்தருடைய பெட்டியில் போடுவாங்க. அது ஏற்றுக்க மாட்டேன்ட்டார் ஆண்டவர். துன்மார்க்குடைய பலி அருவருப்பானதுன்றார். நாம் பரிசுத்தமாக இருந்தால் தான் அது கொடுக்க முடியுன்றார். இல்லை, நான் கொடுக்க முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். காயனுடைய காணிக்கை போலத்தான் நம்முடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படாதவைகளாக இருந்து நமக்குள்ளே இருக்கிற பாவமும் வைராக்கியமும் கோபமும் பெருகி வந்து கொலைக்கார ஜீவியத்தில் போய்விடும். ஆகவே நம்முடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்கணும். அதுதான் நம்ம நடக்கைகளை சுத்தமாக இருந்தால்தான் அந்த காணிக்கையை ஆண்டவர் இடத்துல போட முடியும், அது ஏற்றுக்கொள்ள முடியும். 100 60 30 அது நமக்கு பலன் கொடுக்கும். ஆகவே கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இன்னொன்று நல்ல தெளிவாய் ஒன்று சொல்ல போகிறோம் பாருங்கள். ஏற்கனவே சொன்னேன், ஆனால் வேறு அர்த்தத்தில் சொன்னேன். ஆனால் இப்போ வேறு அர்த்தத்தை கொடுக்குறேன். அதாவது இந்த தாவீது ராஜா அவர் சென்சஸ் எடுக்கிறார். யோவாப்புக்கிட்ட அதெல்லாம் அவர் கொடுத்துட்டு போகிறார்.
நீங்கள் போய் கட்டாயம் என்ன பண்ணுங்க, அந்த சென்சஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். யோபு சொல்கிறாரு, என்ன ராஜாவே, நம்ம நாட்டில் இருக்கிற ஜனங்க நல்லா செழிப்பாக சாமமாக இருக்கிறாங்க, இப்போத்தை விட அதிகமாக நம்மளை ஆஸ்வதிப்பார்ன்றார். ஆனால் அவர் ஒத்துக்கலை. நீங்கள் போயிட்டு எடுத்துன்னு வாங்கலாம்ப்பா, என்ன அவங்களுக்கு அது பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அப்படி சொல்லப்படும் பொழுது அவங்க எவ்வளோ சொல்லி அவங்க மேற்கொள்ள முடியல. ராஜா சொன்னது தான் கரெக்டாக இருக்குது. ஆகவே அவங்க என்ன பண்ணாங்க, பலவிதமான வழிகளில் போய் சென்சஸ் எடுக்கிறாங்க. அதை தான் முதல் பெயர்சேபா மட்டுமுள்ள இஸ்ரவேலின் கோத்திரம் எங்கும் சுற்றி திரிந்த ஜனங்களே தொகையிடுங்கள் என்றார். தொகையிட்டாங்க. கிட்டத்தட்ட 9 மாதத்துக்கு மேலே அவங்க தொகையிட்டு வராங்க. ஒரு இடத்துல ஒரு விதமாக, ஒரு இடத்துல இன்னொரு விதமாக சொல்லுகிறது. இந்த இடத்துல தாவீது குற்றத்தை காட்டுகிறார். எங்கே 1-2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம். இந்த இடத்துல வாசித்தால் யோவாப்பு தான் தப்பு பண்ணான்னு சொல்கிறார். சரி, அவள் அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, எடுத்துன்னு வந்தாங்க. அந்த தாவீதுக்கு ஒரு மனசாட்சி குத்தப்பட்டது. என்னையா ஆண்டவரை, நான் என்ன தப்புன்னு சொல்லும்போது காத்து அந்த தீர்க்கதரிசி அனுப்பி சொல்கிறாரு, 7 வருஷம் பஞ்சம் வேணுமா, 3 மாதம் சத்துருக்கிட்ட நீ முதுகாட்டி ஓடணுமா, 3 நாள் கொள்ளை நோயின்னா, நான் யாருக்கிட்டே அவன் ஆண்டுக்கிட்டே விழுகிறேன், மகா இரக்கமுள்ளவனார் ஆண்டவரை பற்றி. ஆனால் அந்த 3 நாள் கொள்ளையில் 70,000 பேர் கொல்லப்பட்டாங்க. அப்போது அவர் அர்வனா என்ற இடத்துல அந்த சங்காரத்தூதனை பார்த்து, ஐயா, பாவம் செய்தவன் நான், என் குடும்பத்தை என் மேலே இருக்கட்டும், இந்த ஆடுகளெல்லாம் என்ன தவறு பண்ணினது அப்படின்னு சொல்கிறார். அந்த அவர்னா கிட்ட போயிட்டு அந்த இடங்களை வாங்கி ஆடு மாடுகளை வாங்கியெல்லாம் பலி செலுத்துகிறார். ஆனால் அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறானாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் கத்திடத்தில் உங்கள் கையில் வாங்கி நான் எனக்கு பலி செலுத்துகிறேன்னு சொன்னார். இந்த அவர்னா எவ்வளோ பெரிய ஒரு இடமா மாறிவிட்டது. அப்போது இந்த தாவீது அவர் கேட்ட ஒரே கேள்வி, நான் தவறு செய்தேன், ஆடுகள் என்ன செய்தது? அப்போ இது எதை காட்டுதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுத்தமான ஒரு நடக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால், நாம் கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றால், முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனசாட்சி குத்தக்கூடியவளாக இருக்க வேண்டும், தன்னுடைய பிழையை உணரக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதான் சங்கீதத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? தன்னுடைய பிழையை உணர வேண்டும். தன் பிழையை உணர்கிறவன் யார் இருக்கிறாங்க இந்த உலகத்தில்? பிழையை மறைக்கிறவங்க தான் இருப்பாங்க. சங்கீதம் 19:12 வாசித்தால் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம். தன்னுடைய பிழையை, தன்னுடைய தவறை, தன்னுடைய குற்றத்தை ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் உண்டோ? அதனால் என் வாழ்க்கையில் முடிந்த அளவுக்கு என்னென்ன பிரச்சனை வரட்டும், உட்காந்து யோசித்தேன்னா என் தவறுகள் என்ன நடக்குதுன்னு மன்னிப்பு கேட்பேன். முடிந்தால் அவங்கக்கிட்டேயும் போய் மன்னிப்பு கேட்பேன். சமீபத்தில் ஒரு பிரச்சனை வந்தது, செய்யாத ஒரு சின்ன தவறு பண்ணிட்டேன், பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. ஐயா, நான் செய்தது தப்பு ஐயா, 4 பேர் இதில் கேட்டு சமாதானம் பண்ணிக்கினேன். என் வீட்டில் இருக்கிற என் மனைவி கூட ஆகும்னா, இல்லைம்மா தப்பு ஏங்கிட்ட இருக்குது, வேண்டாம் விட்டுடு. என்னால் குடும்பம் பாதிக்கப்பட்டுடுச்சு, அவமானம் போச்சு, எவ்வளோ ஒரு கேவலமாகி விட்டது. தவறை உணர்ந்துட்டு அதுதான் தேவை நமக்கு. நம்முடைய தவறை நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய தவறுக்கு நாம் ஒற்றுக்கொண்டால் தான் பரிகாரத்தை தேட முடியும். தாவீது ராஜா ஒத்துக்கிட்டாரு, என்னுடைய தவறு மன்னிக்கணும், என்னுடைய தவறு, நான்
ஒத்துக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், என்னை மன்னித்தருளும் அப்படின்னு சொல்லி பரிகாரம் தேடுறது தான் அவரனா என்ற அந்த மனிதனிடத்தினுடைய இடத்துல போய் அங்கே பலி செலுத்துகிறார். அதான் அவளை நடக்கையை சுத்தம் பண்ணி கொள்கிறார். அது மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த தாவீது ராஜா வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கிறது. என்னடன்னா, அப்சலோமன் ராஜா என்று சொல்லி அவர் ஒரு பக்கம் போய் ராஜாவாக மாறி ஜனங்களை கையாட்களை வைத்து ராஜா வாழ்க, அப்சலோமன் வாழ்கன்னு வாழ்த்துறாங்க. அப்போ தாவீது எருசலேம் விட்டு வெளியே போகிறாரு. திரும்பி ஒரு யுத்தம் நடக்கும்போது அப்சலோமோன்னு அவர் இறந்துடுறாரு. ராஜா வசனம் வர என் மகன் போயிட்டான்னு அவனுக்கு சமாதானப்படுத்தி புத்தி சொல்லும்போது தாவீதும் உணர்ந்து ஜனங்களோட கூட சேர்ந்துக்கின்னு அவர் ஒப்புரம் ஆகி வராரு. அந்த சமயத்தில் அப்சலோமோனுடைய மகன் அதோனியா அவர் என்ன பண்ணிட்டார், அதே போல் ஒரு 50 பேர் கையாட்களை வச்சு ராஜா வாழ்க்கைன்னு சமத்தாடு இதெல்லாம் வெட்டி நல்லா விருந்து வைக்கிறாரு. அப்போது இந்த நாத்தான் தீர்க்கதரிசி அப்புறமா சில ஆசாரிகள்லாம் போய் அந்த பட்சபாலை குறித்து இப்படிலாம் நடக்குது, நீ ஏன் அமைதியாக்குற, ராஜா உன் பிள்ளைக்கு தான் ராஜா பதவி கொடுக்குறேன்ட்டார், போய் கேளுன்னு சொன்னோடனே ஐடியா கொடுத்து அனுப்பும்போது பேசி நிற்கும்போது இவங்க போகிறாங்க. ஐயா, அந்த தீர்க்கதரிசி ரொம்ப ஞானம் உள்ளவர் நாத்தான், சர்வசாதாரணம் கிடையாது. அந்த லூசிபர் கேட்டுச்சுப்பார், என்ன சர்வமான பிசாசு, தேவன் இக்கனிகளெல்லாம் சாப்பிட சொன்னது உண்டோ அப்படிம்போது, இல்லைப்பா நடுவில் இருக்க கனியை தான் நான் புசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாருனார். அவன் என்னன்னாக்கா கேட்டாம. அதுபோல் இந்த தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு அவ்வளோ பெரிய, அதை விட பெரிய ஞானம், தேவனுடைய ஞானம். என்ன அழகாக பிளான் போட்டு அடிச்சா இருப்பார் இவர் இந்த சாதுவுக்கு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னன்னு கேட்டால், அதோனியாவை நீ ராஜாவாக்கினது மெய்தானா சொன்னையா அப்படின்னு கேட்டார். இல்லை. அப்போ இவருக்கிட்டும் என்ன சொன்னீங்களா? இல்லைண்ணா. அப்போ அந்த சாலமனே ராஜாவாக்கு, நீங்கள் போங்க அபிஷேகம் பண்ணுங்க. அதான் அந்த ராஜாவுடைய வஸ்திரம் போட்டு அந்த அவருடைய பவனி போகிற அந்த மிருகத்து மேலே ஏற்றி அனுப்புன்றாங்க. அப்போ தான் அந்த சாலமன் ராஜா வாழ்கின்றாங்க. இது போட்ட விட அப்போது ராஜா மாறி சிங்காசனம் உட்காரும்போது அந்த அதோனியா பலிபிடித்து கொம்பை போய் பிடிக்கிறாரு. ஐயோ, கொம்பை பிடிச்சிட்டான்றாங்க. கொம்பை பிடிச்சா அவனுக்கு மன்னிப்பு விடுதலை கொடுக்கணும், அது பழைய ஏற்பாட்டுடைய சட்டம். ஆனால் இதை பிடித்த உடனே என்ன ஆயிடுச்சு, அவனை கூப்பிட்டுன்னுவாங்கன்றாரு. இந்த வேறு, நீ யோகியமாக நடந்துக்கிட்டீன்னா நல்லது, போ வீட்டுக்குன்றார். என்ன அழகாக சொல்லப்பார் சாலமன், நீ யோகியமாக நடந்துக்கோ, அதுதான் நமக்கு விடான்ற சொல்கிறாரு. யோக்கியமாக நடந்துக்கோ, இது நம்ம மொழி. அவன் என்ன யோகியமா, அவன் என்ன யோகியமா, அவன் கெடுக்கிறான், அவனை பார், அவன் யோகியத்தை பார், அவன் யோகியத்தை பற்றி சொல்லிட்டா பேசுட்டா, இப்படி நம்ம பழமொழி. அவன் தான் அந்த சாலமோன். அவர் சொல்கிறாரு, நீ யோகியமாக நடந்துக்கோ. அப்போ அவர் சொல்லும் பொழுது போயிட்டான். கடைசியில் என்ன ஆகி போச்சு, அவன் யோகியத்தன்மையை இழந்துட்டான். அதாவது தாவீது ராஜாவுக்கு உடம்பு சூடியேற்றும்படி ஒரு சின்ன அழகு பெண்ணை இளம் பெண்ணை கொடுக்கும்பொழுது அந்த அம்மா அவருக்கு பயணி செய்திங்கன்னா அவர் பக்கத்தில் படுத்துக்குவாங்க. ஆனால் ராஜா அதை தொடலை. அவருடைய உடம்பு சூட்டுனாலே கொஞ்சம் காலம் வாழ்ந்தார். ராஜா இறந்துட்டார். அப்போ இந்த அதோனியா என்ன பண்ணுறாரு, அப்சலோமுடைய தம்பி அவங்க அம்மாக்கிட்ட பட்சேபால்கிட்ட போய் எனக்கு ராஜாக்கிட்ட ஒரு வேண்டுதலை கேளுன்னாக்கா என்னத்தை கேட்குறாரு, அந்த அபிஷேகை எனக்கு விவாகம் பண்ணி கொடுக்க சொல்லணும்னு கேட்டார். அதுக்கு அவர் என்ன, நீ ராஜ்யத்தை கேட்டால் கூட கொடுத்துடுவேன், ஆனால் அதை கொடுக்க முடியாது, ஆகவே அவனை கொன்னுடுங்கன்றார். அப்போ இது இருக்கட்டும். ஆனால் என்னடன்னா, யோகியத்தை தவறவிட்டவன் தான் அது அதோனியா.
ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் கர்த்தருக்காக ஒரு பரிசுத்தமாக வாழ கற்றுக்கணும். அந்த யோகியத்தை நாம் அடையணுங்க. அப்படின்னா அந்த 13 சொல்ல இருப்பார், மன்னிக்கணும் 14, இச்சை இல்லாதவர்களாக. எல்லா பாவத்துக்கும் இச்சை தான் காரணம். அங்கே எல்லாத்தையும் வெறுத்து வாழணும், இச்சை இல்லாதவர்களாக தான் வாழணும். கர்த்தருக்காக கீழ்ப்படைந்தோம் என்று கேட்டால் நம்ம வாழ்க்கையில் அதுவே ஒரு பெரிய பரிசுத்தம், பெரிய ஒரு நீதி நியாயத்தை உண்டாக்குகிறது, பெரிய ஒரு உண்மை உள்ளவர்களாக மாறிவிடுகிறோம். அந்த பரிசுத்தம் நமக்குள்ள இருக்கணும். அதுக்கு தான் தேவன் நம்மை பரிசுத்தமாக அழைத்தார். சில பேர் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பரிசுத்தம் இல்லைடாப்பா, மகா பரிசுத்தம் வேணுவாங்க. ஆமாம், அந்த பேர் எடுக்குங்க, மகா பரிசுத்தம். எல்லாவற்றிலும், ஜபத்தில், வேத வாசிப்பில், கர்த்தரை ஆராதிப்பதில், கர்த்தருக்காக கொடுப்பதில், கர்த்தருக்காக ஊழியம் சகல காரியத்திலையும் நம்ம யோகிஸ்தராக இருக்க வேண்டும். ஒரு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அதிகத்தில் உண்மை உள்ளவனாக இருந்து அவன் இருப்பான் ஒரு நம்பிக்கையில் உயர்த்துறார் ஆண்டவர். அந்த உயர்வு மேன்மை நமக்கு கிடைக்குது. கர்த்தர் நம்மை உயர்த்துவார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சிறுமந்தியே பயப்படாது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்கிறார். நம்ம ஒரு சிறு கூட்டம் தான், எல்லாம் ஒரு மனிதன் தான். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஐயா. அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்ம கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலகி போக மாட்டார். நம்ம அழைத்த தேவன் அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்துக்கு அழைத்தார். அதுதான் நமக்கு வேதம் ரொம்ப அழகாக சொல்லு. நம்ம அழைத்த அழைப்பே பரிசுத்தத்துக்கு, வேறு எதுக்குமே கிடையாது. பிரியமானவர்களே, யோசித்து பாருங்க. தேவன் அசுத்தத்தில் அல்ல, பரிசுத்தத்திலேயே அவர் இருக்கிறார் என்று நமக்கு வேதம் சொல்லி கொடுக்குறது. பிரியமானவர்களே, ஆகவே நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. நாம் பரிசுத்தமாக இருப்பது நம்ம வாழ்க்கையின் உயர்வு. நாம் பரிசுத்தமாக இருப்பதே நம்ம அழைத்த கர்த்தருடைய அழைப்பு. நாம் பரிசுத்தமாக இருப்பதே நமக்காக சிலுவையில் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த அந்த அனுபவத்துடைய ரட்சிப்பு தான் நம்மை பரிசுத்தமாக்குறது. 1 யோவான் 1:7 சொல்லுறது போல, அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அந்த சுத்திகரிப்புடைய பரிசுத்தம் தான் அது பலி. பேதுரு சொல்லுகிறார், வெளியேற பெற்ற ரத்தத்தினால நீங்கள் மீட்கப்பட்டீங்க என்று சொல்கிறார். நம்முடைய அழைப்பே பரிசுத்தம் தான். நம்மளை நடக்கையில் என்று சொல்லும்போது நம்மளுடைய கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் பரிபூர்ணம் பரிசுத்தம் அடையும். பரிசுத்தம் இல்லாவிட்டால் தேவனை தரிசிக்க முடியாது. தேவனை தரிசிக்க முடியாவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆகவே தேவனை தரிசித்து அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறுவோம். அவர் வெளிப்படும் போது நமக்கு அளிக்கப்படும் அந்த கிருபையின் மேலே பூர்ண நம்பிக்கை உடையவர்களாக இருக்க அந்த பரிசுத்தத்தை நாம் நாடுவோம். அந்த நம்பிக்கையே பரிசுத்தமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த வசனத்தை குறித்து மிக ஆழமாக வரப்போகிற நாட்களில் தியானித்து கொண்டு போவோமாக. கர்த்தர் இந்த நாளில் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.